சம்ஹார். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்ஹார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறிய அடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். கானான் தேசத்தின் தென்மேற்கு பகுதியில் பெலிஸ்தர்கள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக கர்த்தர் சம்ஹாரை எழுப்புகிறார். சம்ஹாரின் நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மீது வருகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். ஆனாத்தின் குமாரனாகிய சம்ஹாரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். போராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? நியாயாதிபதிகள் 5, 6, 7, 8. பெலிஸ்தர் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குகிற காலத்தில் ஏகூத் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். சம்ஹார் கானான் தேசத்தின் தென்மேற்கு பகுதியில் இருக்கிறார். சம்ஹார் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடிக்கிறார். தாற்றுக்கோல் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் எபிரேய வார்த்தைக்கு உளவு கலப்பை என்றும் பொருள் சொல்லலாம். தாற்றுக்கோல் மாட்டு வண்டி ஓட்டுகிறவர் பயன்படுத்தும் ஆயுதம். இது பலவீனமான ஆயுதம். ஆயினும் சம்ஹார் ஒரு தாற்றுக்கோலால் பெலிஸ்தரில் 600 பேரை முறியடித்தார். பலமான சத்துருக்களை எதிர்ப்பதற்கு நியாயாதிபதிகள் பலவீனமான பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். அவற்றின் விவரம் வருமாறு: இடதுகை, தாற்றுக்கோல், ஸ்திரீ, ஆணி, எந்திரக்கல், பானை, எக்காளம், கழுதையின் தாடை எலும்பு. சம்ஹார் நிலத்தை உழுது விவசாயம் பண்ணுகிறவர். கர்த்தரோ தம்முடைய தெய்வீக சித்தத்தினால் விவசாய வேலை பார்க்கிற சம்ஹாரை இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக எழுப்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே மீன் பிடிக்கிறவர்களை மனுஷரை பிடிக்கும் அப்போஸ்தலராக ஏற்படுத்தினார். சம்ஹாரின் கையில் ஒரு சாதாரண தாற்றுக்கோலே ஆயுதமாய் இருக்கிறது. அது மிகவும் பலவீனமான ஆயுதம். ஆயுதம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த ஆயுதத்தை கர்த்தர் பயன்படுத்தும் போது அதுவே வல்லமையான ஆயுதமாய் இருக்கும். நாம் பலவீனராக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் நம்மை எடுத்து பயன்படுத்தும் போது கர்த்தர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு பிரியமான தாற்றுக்கோல் கோலியாத்தின் பட்டயத்தை விட வல்லமையானது. சம்ஹார் தன்னுடைய தாற்றுக்கோலால் பெலிஸ்தரின் 600 பேரை முறியடிக்கிறார். அவர் தன்னுடைய சுய பலத்தினாலோ சுய வல்லமையினாலோ பெலிஸ்தரை முறியடிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே சம்ஹார் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடிக்கிறார்.